ஸோ மும்பையிலேருந்து கிளம்பும்போது ஒரே மழை. ரெண்டாவது ஹெல்மெட்டில் நான் அந்த மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போடுறதுக்கு அதில் என்னாச்சு அப்படின்னாக்கா இதாகலை, ஒழுங்காக வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை, ஷூட் மட்டும்தான் பண்ணேன். கொஞ்சம் தூரம் கிளம்பினோடனே எப்படின்னா குஜராத் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. நல்ல வேலை ஒரு 100 மீட்டர் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்ததுக்கு நான் தப்பிச்சேன், இல்லைன்னா நான் மாட்டிக்கிட்டு அந்த மழையில். ஸோ அங்கே வந்து இப்போ பஞ்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பஞ்சர் இதை முடிச்சுட்டு அப்புறம் செக் பண்ணாக்கா அந்த பிரேக் ஷூ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அதை மாற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரத்தை கிளம்பணும். போக போக என்ன வருதுன்னு போய் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த பஞ்சர் பார்க்குற இடத்துல அந்த பசங்கள்லாம் வந்து ஒரு சின்ன பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நீ என்ன யூடியூபரானு கேட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஆன் த கோவில். So where are guys now going now? Where are going now? कहाँ जा रहे हो? Daman. So you are from Mumbai or you from? Yeah, Mumbai. Mumbai. Okay. मैं सूरत में स्टे करके उधर से दिल्ली से जा रहा हूँ. सूरत, I will stay in Surat. I will stay in Surat for one night. Yeah. रास्ता बहुत खराब है. कहाँ पे? रास्ता पूरा खराब रहेगा आपका. अच्छा. पॉटहोल बहुत रहेंगे उसमें. ओ अभी बहुत अभी तो नाइट राइडिंग. हाँ नो नाइट ओनली डे.
ஒரு வழியாக பஞ்சர்லாம் செட்டில் ஆகி இப்போ போயிட்டுருக்கான் சூரத்தை நோக்கி. ஆனால் வழி முழுக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வானம் இருண்டுருக்கு. அப்புறம் ஃபுல்லாக லாரிங்க. இங்கேருந்து இது ஒரு டெல்லி ஹைவே அப்படிங்கிறதுனால 2 சைட்லேயும் லாரி, ஏகப்பட்ட லாரி. ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. பட்டு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. Something special I can call. And all I'll ever be is riding next to me, exploding on my screen, sun bearing down on me. And I hope that you watch this, I hope that you will. I hope you feel better about these cards you dealt, about these cards you dealt. About these cards you dealt, about these cards you dealt, about these cards you dealt. ஒரு கடை இருக்குது, போகலாமா?
ஓகே, இந்த மாதிரி கடை தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, லெட்ஸ் டேக் எ பிரேக். ஓகே, டீ பிரேக். எங்கே இருக்கோம்? நம்ம சூரத் போயிட்டுருக்கோம். ஓகே, டீ குடிச்சாச்சு. மழை இல்லை. ஓ, மழை பெய்யுது லைட்டாக. வானம் பயங்கரமாக கருத்துருக்கு மாதிரி தான் இருக்குது. நான் போயிடலாம் சார். இன்னொரு 1 hour. இதோ கிளம்பியாச்சு. குண்டு குழியெல்லாம் தாண்டி காலையில் கிளம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இன்னும் அது செட் ஆகலை. சீக்கிரமாக கிளம்புனா நம்ம வந்துடலாம், நல்லா தெரியும். ஆறு 7 மணிக்கு அப்புறமா பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் போயிடுது சில சமயம். இன்னொரு விஷயம், நைட்டு என்ன ப்ராப்ளம்னா எங்கே குண்டுக்குழி இருக்குன்னு தெரியாது. அதுதான். ஏன்னா இப்போ ரோடு நமக்கு ஃபெமிலியில் இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு போகலாம். இது குண்டு குழியும் இருக்கிறதுனால எப்போ எந்த இடத்துல இருக்கும், இங்கே இருக்குன்னு தெரியாது. மழை வேறு பெய்யறதுனால அது அந்த தண்ணியும் அந்த ரோடும் ஒரே மாதிரி இருக்குது. பள்ளம் தெரியாது. சூரத் 33 கிலோமீட்டர் தோ வந்துவிட்டேன். ஸோ அதனால் ஸ்பீடு இப்போ குறைஞ்சிருச்சு. நைட்டில் தான் தடவி தான் போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் போயிடும். இதை விட டஃப்பான ரைடெலாம் இருக்குது. டஃபஸ்ட் அண்ட் டிஃபிகல்ட் ரைடுன்னு சொல்லலாம். டெல்லியிலேருந்து தான் நம்ம நிறைய வியூஸ்லாம் கிடைக்கும். இப்போ தான் நல்ல மழை இல்லை. நான் மாட்டிக்கிட்டேன். இது வரைக்கும் மழை தேஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். இப்போ டேரெக்டாக மழையில் மாட்டிக்கிட்டாச்சு. தண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. ஹெல்மெட்டு, விண்ட்ஷீல்டு. இங்கே ஸ்டாப் பண்ணணும். ஒரு 1/2 hourல போயிடுவேன். சரியான குண்டு குழி. அது ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த குண்டு குழி அதிகமாக இந்த சைடில் தான் பார்த்துருக்கேன். கோவா, கொல்லாபுரம் தாண்டி இப்படி வாங்கியிருக்கு. அப்புறம் என்ன ஊருன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் ஏரியா போல் இருக்குது.
SMC welcomes you to Surat. Landmark. இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன எம்ஆர்டியா அது? ரோடான்னு தெரில. ஷஹாரா தர்வாஜா ஏஎம்டி சர்தார் மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன் ரிங் ரோடு எத்திக்கு தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக காலைல கிளம்பி மும்பை டு சூரத் பஞ்சராகி மழையில் நனைஞ்சி குண்டு குழியெல்லாம் தாண்டி 2-3 டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு வழியாக சூரத் வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போய் தான் செக் பண்ணணும். நாளைக்கு ஒரு 200 to 300 கிலோமீட்டர் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். செக் பண்ணுவோம் போயிட்டு என்ன அப்படின்னு. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச்.